சோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க கணவனை இழந்த இந்த சின்ன பையனோட அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னோட 4 வயசு பையனை கூட்டிக்கிட்டு கீழே கிடைக்கிற காய்லாங்கடை பொருட்கள் எல்லாத்தையும் பொறுக்குறாங்க. இந்த பையனும் அவங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். கொஞ்ச நேரம் பொறுக்கினதுக்கு அப்புறம் இந்த பையன் பசியில அழுக ஆரம்பிச்சிடுறான். உடனே இந்த சின்ன பையனோட அம்மா கீழே மத்தவங்க சாப்பிட்டுட்டு போட்ட பழங்களை எடுத்து அதை புட்டு தன்னோட பையனுக்கு ஊட்டி விடுறாங்க. அந்த பையனும் பயங்கர பசியில அந்த பழங்களை வேகமா சாப்பிடுறான். உடனே இந்த அம்மா தன்னோட பையன்கிட்ட, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு, ஆனா இப்ப அவரு இறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து சொத்தை புடுங்கிட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப எங்க போறதுன்னு கூட தெரியாம நடுத்தெருவுல நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட புலம்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த பையனும் அவங்க அம்மாவும் கோணி பையை எடுத்து மாட்டிக்கிட்டு பொருட்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனோட அம்மா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா இவங்க சாப்பிட்டு 4 நாள் ஆனதுனால இவங்களால நடக்க முடியல. உடனே வானத்தை பார்த்து, என்னால முடியல கடவுள், ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னோட குழந்தைய நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி புலம்பிட்டு தன்னோட பையனை கூப்பிட்டு, நீ இங்கே இருந்தினா உனக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது, பக்கத்துல யாராவது இருந்தா அவங்க கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்பவும் அம்மா கிட்டே வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு, என்னோட பையன் இப்படி அடுத்தவங்க கிட்ட கையெந்து விடுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பையன் பார்க்கில் உட்கார்ந்து இருக்க காதல் ஜோடி கிட்ட போய் நின்னு அவங்க சாப்பிடுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அங்க இருந்த பொண்ணு, யாருடா நீ இங்க வந்து நிக்கிற, உன் மேல செம வாடை அடிக்குது, அந்தாண்ட போடான்னு கைய புடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுறாங்க. உடனே இந்த ஆளு தன்னோட கேள் ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு சின்ன பையன் கிட்ட ஏன் இவ்வளவு கோபமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் தூக்குறான். இந்த பொண்ணு எழுந்து வந்து, இவனை பார்த்தா குப்பை பொறுக்கிறவன் மாதிரி இருக்கான், என்னால வாடை தாங்க முடியல, அவனை கீழே இறக்கி விடுன்னு சொல்கிறார். உடனே இந்த ஆளு அந்த சின்ன பையன் கிட்ட பிஸ்கட் ஜூஸ் எல்லாம் கொடுத்து கையில கொஞ்சமா பணம் கொடுத்து அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். அந்த சின்ன பையன் பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா கிட்ட வரான். அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் படுத்து இருக்காங்க. உடனே இந்த சின்ன பையன் வந்த உடனே, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, நெஞ்செல்லாம் பயங்கரமா வலிக்குது, நான் உன்னை விட்டுட்டு அப்பா கிட்ட போயிருவேன்னு நினைக்கிறேன், நீ பக்கத்துல இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது, நீ எங்கேயாவது போய் பழச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு வந்த பணத்தை அவனோட கையிலேயே வச்சு அனுப்பி விட்டுறாங்க. அம்மா கிட்ட இருந்து வந்த இந்த சின்ன பையன் திரும்பவும் ஒரு காதல் ஜோடிகளை பார்க்கிறான். அவங்க கிட்ட போய் அவங்க சாப்பிடுறதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க இந்த சின்ன பையனுக்கு பசிக்குது போல, அதனாலதான் இப்படி பார்க்கிறான்னு சொல்லிட்டு கையில இருந்த பாப்கார்ன் பாக்கெட்டை பிரித்து அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. அந்த பையனும் அதை வாங்கி சாப்பிடுறான். உடனே அவங்க 2 பேரும் இந்த சின்ன பையன் கிட்ட, ஏன் தம்பி இங்க தனியா சுத்திக்கிட்டு இருக்க, உங்க அம்மா எங்கன்னு கேட்கும் போது அந்த சின்ன பையன் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இவங்களும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் பின்னாடியே போறாங்க. அந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டான். வந்து பார்த்தா இவங்க அம்மா ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பையனோட அம்மா அவங்க 2 பேர்கிட்டையும், என்னோட பையனுக்கு என்ன விட்டா யாருமே இல்ல, எனக்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்குது, நான் இதுக்கு அப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன், என்னோட பையனை ஒரு அனாதை ஆசிரமத்தில சேர்த்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுதுன்னு சொல்லிட்டு வலிப்பு வந்து துடித்து அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்தது கூட தெரியாம அந்த சின்ன பையன் துருதுருன்னு விளையாண்டுகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு அந்த சின்ன பையனை நம்மளே தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த அம்மாவையும் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த காதல் ஜோடி செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.